வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜிடி தமிழ். கேமிங், டெக் மற்றும் இன்ஜினியரிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3D இல்லை 4D ஆடியோவோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 5D 8D 10D ஆடியோலாம் கிடையாது. அதாவது பாட்டு உங்களுக்கு 5 இல்லை 8 டேரக்ஷன்லேருந்து வரதுனால அது 5D இல்லை 8Dன்னு வாங்க. ஆனால் அப்படி ஒரு ஆடியோவே கிடையாது. காரணம், நம்ம வாழ்கிறதே 3D டைமென்ஷனில் தான். அதனால் 8Dயோ 10Dயோ க்ரியேட் பண்ண முடியாது. அது வெறும் பாட்டை உங்களுக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி, அதாவது சவுண்டை இன்னும் அதிகமாக்கி கொடுக்குறதுனால உங்களுக்கு அது 10D இல்லை 8Dயாக தெரியுது. 3D ஆடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் பேர் வேவ்பேட். இதோ தேர்டில் இருக்கிற ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம், வேவ்பேட். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா ஸ்டார்டிங்கில் ஆட், டெலிட், எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ்னு 4 ஆப்ஷன் இருக்கும். ஆடுங்கிற ஆப்ஷன் ப்ளஸ் பண்ணி தான் பாட்டு எடுத்துக்க போகிறோம். இன்புட் ஃப்ரம் ஆடியோன்னு இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வழக்கமாக மியூசிக் கேட்குற ஃபோல்டர்லேருந்தே உங்களால் பாட்டு எடுத்துக்க முடியும். எட் ஷீரானோட ஷேப் ஆஃப் யூ பாட்டை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஷேப் ஆஃப் யூ இயில் ஆரம்பிக்கிறதுனால ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் போய் எடுத்து அதில் செலக்ட் பண்ணி பாட்டை இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பாட்டு எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். வேவ்ங்கிற ஃபார்மேட்லேயே கொடுப்போம். வேவில் ஜிஎஸ்எம் இல்லை வேவில் பிசிஎம்மில் நீங்கள் பண்ணிக்கலாம். 16 பிட்டாகவே இருக்கட்டும். 11 kHz மட்டும் 44.1 kHzல கொடுத்துட்டு இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் ஆகிடும் ஃபைல். பாட்டு இம்போர்ட் ஆனதுன்னா அதை தொட்டிங்கன்னா ஆடியோ லோட் ஆகி உங்களுக்கு வந்துடும். இப்போ தான் பார்க்கணும், அது ஒரு மெல்லிய கோட்டுக்கு இந்த பக்கம் நமக்கு எத்து, அந்த பக்கம் போனால் கன்ஃபார்ம் எத்து. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறத நம்மளால் மூவ் பண்ணியோ ஜூம் பண்ணியோ எடிட் பண்ண முடியாது. கீழே இருக்கிறத நம்மளால் எடிட் பண்ண முடியும். இது ஜூம் பண்ணுறப்பாங்க மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி 1லேருந்து 5 வரைக்கும் நல்லா ஈஸியான, அதாவது 1 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் ஈஸியாக நம்மளால் வச்சுக்க முடிகிற அளவுக்கு ஜூம் பண்ணிக்குவோம். ஜூம் பண்ணி இப்போ ஸ்டார்டிங்க்கு போய்க்குவோம். ஸ்டார்டிங்க்கு போக அதான் மேலே எடிட் பண்ண முடியாதுனால அதை வச்சு டைம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஒரு சிவப்பு கலர் கோடு இருக்கும். அதில் ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டோம்னா நம்ம ஸ்டார்டிங்க்கு போயிடலாம். இப்போ எப்படி பாட்டை செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 செகண்ட் கிட்ட செலக்ட் பண்ணுறதும் இப்படி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணனாலே செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணோன்னே எஃபெக்ட்ஸுன்ற ஆப்ஷனில் ஸ்டீரியோ பேன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டீரியோ பேன் ஆப்ஷன் வச்சு தான் 3D ஆடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்லோலி பேன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டுன்ற ஆப்ஷனில் ஆரம்பித்து பேன் எவ்ரிதிங் ரைட்டில் முடியும். லெஃப்ட் டு ரைட்னா லெஃப்ட்லேருந்து பாட்டு ரைட் பக்கம் போகிற மாதிரி கொண்டு வரோம். ரைட் டு லெஃப்ட்னா அப்படியே மாறி குவிக்லி ஸ்லோலின்னு 2 ஆப்ஷன் அதில் இருக்குது. பேன் எவ்ரிதிங் லெஃப்ட்னா லெஃப்ட் பக்கம் மட்டும்தான் கேட்கும். ரைட் பக்கம் வந்து பேன் எவ்ரிதிங் ரைட் பக்கம் மட்டும்தான் கேட்கும். பேன் எவ்ரிதிங் லெஃப்ட்டுங்கிற ஆப்ஷன் ப்ளஸ் பண்ணி அப்ளை பண்ணிடுவோம் ஒரு ஃபஸ்ட்டு 1.5 செகண்டுக்கு. அடுத்து ஒரு 1.5 செகண்ட் ப்ளஸ் பண்ணி எப்படி ட்ராக் பண்ணோன்னா அந்த சைட்லேருந்து ரெட் கலர் மார்க்கு அந்த சைட்லேருந்து எடுத்துக்கணும். பேன் எவ்ரிதிங் ரைட்டுன்னு கொடுத்துடணும் ஸ்டீரியோ பேன்ன்ற ஆப்ஷனில். அடுத்து ஒரு 1.5 செகண்ட் இல்லை 1 செகண்ட் எடுத்துக்கிட்டு பேன் எவ்ரிதிங் லெஃப்ட்னு திருப்பி லெஃப்ட்டே கொடுத்துட்றோம். அடுத்து ஒரு 1.5 செகண்ட் எடுத்துக்கிட்டு ஸ்டீரியோ பேன் ஆப்ஷன், பேன் எவ்ரிதிங் ரைட், அப்ளை. இப்போ அடுத்து ஒரு 2.5 செகண்ட்ஸ் கிட்ட எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு ஸ்டீரியோ பேனுக்கு போய் ஸ்லோலி பேன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் கொடுத்துக்கிட்டு அப்ளை கொடுத்து இது பண்ணிக்குவோம். அடுத்து ஒரு 2.5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்லோலி பேன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருவோம். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்துருவோம். இதோ இப்படி தான் ஒரு 3D ஆடியோ க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆப்பில் உள்ள ஒரு பக்கை சொல்லிடுறேன், அதாவது ஒரு லிமிட்டேஷன். இப்போ அப்படி ட்ராக் பண்ணி உங்களால் கடைசி வரைக்கும் இந்த ஆப்பில் கொண்டு போக முடியாது. கீழே உள்ள ஜூம் பண்ணி எடிட் பண்ணுறது. அதுக்கு தான் நான் மேலே சொன்னல, அந்த மெல்லிய கோட்டுக்கு மேலே இருக்கிறத எங்கே வேணால் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போய்டும். அதாவது ஒரு 5 செகண்ட் முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் அதை வச்சு கிளிக் பண்ணி போயிட்டு வந்துக்கலாம். கடைசி வரைக்கும் நீங்கள் அதை கொண்டு போய்க்கலாம். இப்போ பாட்டு எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸிட் பட்டன் அழுத்தினோன்னா சேவ் சேஞ்சஸ்ன்னு கேட்கும். ஃபஸ்ட்டு அந்த சேவ் சேஞ்சஸை கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நம்மளை வெளில கொண்டு வந்து விட்டுரும். இப்போ பாட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வெள்ளை கலர் டப்பா இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிக்கலும் அந்த டிக்கை கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு 3ஆவதாக எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட்டுன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் டு ஃபோல்டர்னு செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஃபோல்டரில் போனவும் போட்டுக்கோங்க. நான் மியூசிக்ன்ற ஃபோல்டரில் போட்டு ஓகே கொடுத்துட்றேன். பாட்டு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். நீங்கள் கடைசி வரைக்கும் லெஃப்ட் ரைட்டுன்னு மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி பேன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3D ஆடியோ ரெடி ஆகிடும்.
இல்லை எனக்கு நான் டேரெக்டாக 3D ஆடியோ ஏற்கனவே யூடியூப்பில் இருக்க ஆடியோவை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ஹை குவாலிட்டியில் ஆடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். above 1400 kbps ஹை குவாலிட்டி ஃபைல் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறதே டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேயும் பார்த்துக்கோங்க, இல்லை சேனல் போயும் பார்த்துக்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு